சென்னை சைதாப்பேட்டை கோர்ட் வளாகத்தில் நிருபர்களுக்கு பேட்டி கொடுத்து தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேசும்போது ஆட்சி அதிகாரத்தில் இருந்தும் சொத்துக்களை சேர்க்காமல் தனது கடைசி காலம் வரை எளிமையாக வாழ்ந்தவர்தான் காமராஜர். கர்ம வீரர் காமராஜரை பற்றி பேசுவதற்கு திமுகவிற்கு அருகதையே கிடையாது. வரலாற்றை மாற்றி திரித்து ஆளும் திமுக கர்ம வீரர் காமராஜரை கேவலப்படுத்தி இருக்கிறார்கள். இதை கண்டிக்கிறேன். இதற்காக காங்கிரஸ் தலைவரின் வெறும் கண்டன அறிக்கை மட்டும் போதுமா? உண்மையாகவே கர்ம வீரர் காமராஜர் ஆட்சி வேண்டும் என்று பேசும் காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வர தயாரா? குறைந்தபட்சம் மானத்தை காப்பாற்ற தனித்து போட்டியிட தயாரா? திமுகவும் அதிமுகவும் ஒரே கூட்டையில் ஊறிய மட்டைகள் என விமர்சித்தவர் கர்ம வீரர் காமராஜர் என்று அவர் தெரிவித்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது.